ரிகண பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா குழந்தைகளே, எங்க இருக்கிறீர்கள்? செல்வங்களே, எங்க சென்றீர்கள்? குழந்தைகளே, குழந்தைகளே, எங்க இருக்கிறீர்கள்? செல்வங்களே, எங்க இருக்கிறீர்கள்? குழந்தைகளே, எங்க இருக்கிறீர்கள்? குழந்தைகளே, எங்க இருக்கிறீர்கள்? செல்வங்களே, நம் குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லையே. எங்கு சென்றார்கள் என்று புரியவில்லையே. அருகில் எங்கேயாவது சென்றிருந்தால் நம் அழைத்த குரலுக்கு பதில் கொடுத்திருப்பார்களே, ஓடோடி வந்திருப்பார்களே. எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே. இங்கிருக்கும் நிலைமையை பார்த்தால் நான் கனவில் கண்டது போல் நடந்து விட்டதோ என்று அச்சமாக இருக்கிறது. கடவுளே, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. எனக்கும் கனவு வந்தது. எனக்கும் கனவு வந்தது. எனக்கும் கனவு வந்தது. நீ என்ன கனவு கண்டாய்? அதை முதலில் சொல். அதை சொல்லவே தயக்கமாக இருக்கிறது. ஆனால் இனி சொல்லத்தான் வேண்டும். நம் பிள்ளைகள் 6 பேரும் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று மறைந்து விட்டார்கள். எனக்கும் இதே மாதிரியான கனவுதான் வந்தது. சற்று மாறி இருந்தது. ஏதோ ஒரு திசையில் நீண்ட பாதையில் 6 பேரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று மறைந்து விட்டார்கள். எனது கனவில் அவர்கள் மலை முகட்டிலிருந்து கீழே குதித்து விட்டார்கள். அவர்கள் மறைந்து போனார்கள். பதுமகோமலை, இன்று சூரியன் உதித்த போது இந்த உலகம் மட்டுமல்ல, உனது வாழ்வும் விடியலை காணும் நேரம் வந்துவிட்டது. விடியலா? எனக்கா? சிறைக்குள்ளே அடைப்பட்டிருக்கும் எனக்கு சூரியன் உதிப்பதோ மறைவதோ எப்படி தெரியும்? வானத்தை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதோ உன் கண் முன்னால் இருக்கும் பட்டுடைகளையும் ஆபரணங்களையும் பார்த்தே நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? ஒரு மங்கள செய்தி உன்னை நாடி வந்திருக்கிறது என்று. அது மங்கள செய்தியா, மாறுபட்ட செய்தியா என்பதை அதை கேட்ட பிறகு நான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும்? என் வாக்காக வெளிவந்து விட்டாலே அது மங்கள செய்திதான். பதுமகோமளம், எக்கணம் உன்னை பார்த்தேனோ அப்போதே உன்னை என்னவளாக்கிக் கொள்ள வேண்டும் என தீர்மானித்து விட்டேன். ஆனால் உன் தந்தை எங்களை எதிர்த்து நின்றபோதுதான் உன் கழுத்திற்கே சக்கரம் ஏவும் நிலை ஏற்பட்டது. உன்னை பணயமாக பயன்படுத்தி எங்கள் நகரங்களை உருவாக்கிக் கொள்ளும் நிலையும் ஏற்பட்டது. இப்போது நீ சிறையில் இருக்கும் காரணமும் அதுவேதான். இப்போது எதற்கு இதையெல்லாம் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறாய்? மனைவியாக வரப்போகிறவள் நான் செய்யும் செயல்களுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான். அது நடக்காது. அதை நீ சொல்லக்கூடாது. எனது விருப்பம் இல்லாமல் அதை செய்வது முறையல்ல. நான் விரும்பிய பிறகு முறைகளை பற்றி பேசுவதிலும் அர்த்தமில்லை. கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது அதர்மம்.
தர்மம் அதர்மம் பற்றி எல்லாம் எனக்கு கவலையும் கிடையாது. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உன்னிடத்தில் பாடம் பயிலவும் நான் இங்கு வரவில்லை. நான் என்ன செய்கிறேனோ அதுவே எனக்கு தர்மம். என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதை கூட எனது விருப்பம் இல்லாமல் உன்னால் செய்துவிட முடியாது. என்ன பார்க்கிறாய்? எனது விருப்பத்தை ஏற்காவிட்டால் காலமெல்லாம் உனது தந்தை எனது கைதியாக சிறைச்சாலையிலேயே இருக்க வேண்டும். மகாதேவா, எங்கள் பார்வையில் அன்று குழந்தைகளை கொடுத்துவிட்டு அவர்களை வளர்க்கும் பொறுப்பையும் தந்தீர்கள். இப்பொழுதுதான் ஆயுத பயிற்சியை ஆரம்பிக்க தொடங்கினார்கள். இந்த நிலையில் அவர்கள் மறைந்து போவதென்றால் எங்களுக்கு எதற்கு இந்த பொறுப்பை தந்தீர்கள்? எதற்கு எங்களை குழந்தைகளிடம் அனுப்பி வைத்தீர்கள்? நமது பிள்ளைகள் எங்கே போனார்கள்? அவர்கள் இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன் எங்களிடமிருந்து பிரிந்து சென்றார்கள்? எங்கள் அன்பில் என்ன குறை கண்டார்கள்? வானத்தில் அவர்கள் மேகத்தோடு மேகமாய் கலந்தார்களா? மலை மேலிருந்து குதித்து பாதாள லோகத்தில் புகுந்து கொண்டார்களா? எங்கே போனார்கள்? அவர்களை நாங்கள் எங்கு சென்று தேடுவோம்? எங்கும் தேட வேண்டியதில்லை தாயே, நாங்கள் இங்குதான் இருக்கிறோம். ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பலித்த நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சீக்கிர மருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த அரண்மனை கொலு மண்டபத்திலே பட்டத்து ராணியாக வீற்றிருக்கும் உன்னத நிலையை நீ பெறுவாய். உன் நெற்றியிலே திலகமிடும் உரிமை இந்த சூரபத்மனன்றி வேறு யாருக்கும் கிடையாது. நான் நினைத்ததை திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கும் பழக்கமும் எனக்கு இல்லை. அதை மற்றவர் ஏற்க அவகாசம் தரும் பொறுமையும் எனக்கில்லை. விரைவாக ஒரு தீர்மானத்திற்கு வா. முடிவு எனக்கு சாதகமாக இருக்கட்டும். உனது தந்தைக்கு சிறை வாசமா, உனக்கு அரண்மனை வாசமா என்பதை நீயே முடிவெடுத்துக் கொள். நீங்கள் இருவரும் இங்கேயே இருக்க வேண்டும். இவளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க வேண்டும். ஏறுமாறாக ஏதேனும் நிகழ்ந்தால் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் கொன்று விடுவேன். அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி வருந்துகிறீர்கள்? எங்களுக்கு எதுவும் புரியவில்லை. புரியாததால் தான் எங்களிடம் எதுவும் சொல்லாமல் எங்கோ சென்று விட்டீர்களா? உங்களை காணாமல் உங்கள் அன்னையர் வருந்துவார்களே என்று உங்களுக்கு சிறிதும் தோன்றவில்லையா? அதனால் தான் இப்படி சென்று விட்டீர்களா? அம்மா, நாங்கள் ஏதும் சொல்ல வேண்டாம். இனி ஒருபோதும் இப்படி செய்யாதீர்கள். நாங்கள் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு தவித்து போய்விட்டோம். நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தால் இப்படி கண்ணீர் விட்டு அழுதிருப்போம். அதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
எங்களுக்கு புரிகிறதம்மா. இனி ஒருபோதும் உங்களிடம் சொல்லாமல் நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம். நாங்கள் இனி நீங்கள் வருந்தும் அளவிற்கு நடந்து கொள்ளவே மாட்டோம். எங்கு சென்றீர்கள்? ஏன் சென்றீர்கள்? நாங்கள் எதையோ நிறைவேற்ற தோன்றியிருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்படி ஒரு காலகட்டம் வரும் வரை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்களே தினம்தோறும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோம். இதோ பாருங்கள். வெகு சீக்கிரம் எங்களை பிரிந்து போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு இப்பொழுதே உங்களால் முடிந்தவரை எங்களுக்கு சேவை செய்துவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தீர்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருந்தாலும் சரி, எப்போது அதை நிறைவேற்றுவதற்காக சென்றாலும் சரி, அதை நீங்கள் எங்கள் கண் முன்னால் தான் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் சாதனைகள் எதுவானாலும் அதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கள் பார்வையை விட்டு நீங்கள் எங்கேயும் எப்பொழுதும் விலகிச் செல்வதற்கு நாங்கள் விட மாட்டோம். சொல்லுங்கள், இனி எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் கண் பார்வையிலிருந்து மறைய மாட்டோம் என்று வாக்கு கொடுங்கள். சத்தியம் செய்யுங்கள். என்ன யோசிக்கின்றீர்கள்? உங்களை பார்க்காமல் எங்களால் உயிர் வாழ முடியாது. இன்று சில நொடிகள் காண முடியாமல் எப்படி கதறினோம் என்று பார்த்தீர்கள் அல்லவா? அதனால் இனி எப்பொழுதும் எங்கள் கண்முன்னே இருப்பீர்கள் என்று சத்தியம் செய்து தாருங்கள். எங்கள் அன்பு செல்வங்களை ஏன் தயங்குகிறீர்கள்? எதனால் சத்தியம் செய்து தர யோசிக்கின்றீர்கள்? நாங்கள் உங்களுக்கு உண்மையான அன்னையராக நடந்து கொள்ளவில்லையா? எங்கள் அன்பில் ஏதாவது குறை ஏற்பட்டதா? அல்லது நீங்கள் எங்களை தாயாகவே ஏற்றுக்கொள்ளவில்லையா? உங்கள் அன்பை பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டோமா? எங்களை பெறுவதென்று உறுதி எடுத்துக் கொண்டீர்களா? நமக்குள் எந்த பந்தமும் இல்லை என்று நினைத்து விட்டீர்களா? உங்கள் பிரிவால் நாங்கள் மடிந்தாலும் பரவாயில்லை என்று தீர்மானித்து விட்டீர்களா? போதும் அம்மா, போதும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நாங்கள் வாக்களித்தால்தான் உங்கள் மனம் அமைதியடையும் என்றால் அப்படியே செய்து விடுகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்முன்னரே இருப்போம். இது சத்தியம். சிவப்புதல்வர்கள் இங்கு சத்தியம் செய்தனர். தேவி அங்கு ஏற்பாடுகளை துவங்கினாரே.
தங்களது முகத்தில் இத்தகைய பரவசத்தை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. தங்களை இந்த நிலையில் பார்க்கும் பொழுது என் மனமும் பேரானந்தம் அடைகிறது தாயே. உண்மைதான் நந்தி. என் சுவாமி கூறியது போல் என் மைந்தன் இங்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது என்று என் மனமும் உணர்த்துகிறது. அதன் காரணமாகவே என் முகத்தில் இத்தனை பிரகாசத்தை காண முடிகிறது. மிக்க மகிழ்ச்சி தாயே. இந்த சந்தோஷம் எப்போதும் நிலைக்க வேண்டும். அதிருக்கட்டும் நந்தி. என் மகன் இங்கு வரும் நேரத்தில் அவனுக்கு தேவையானவற்றை நாம் உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். தாயே, தாங்கள் கூறியபடியே அனைத்து பணிகளும் செய்து முடித்து விட்டோமே. இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நந்தி, நாம் என்ன செய்திருக்கிறோம்? என் மகன் உறங்குவதற்கு தொட்டிலும், அவன் விளையாடுவதற்கு ஊஞ்சலும், அவன் தவழ்ந்து வருவதற்காக புல்தரையும் அமைத்திருக்கிறோம். அவ்வளவுதானே. வேற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் தாயே. அதை இப்போதே செய்து முடிக்கிறோம். என் மகன் இங்கு வரும்போது அவனுக்காக அழகான மாளிகையையும் கூட கோபுரமும் செய்ய வேண்டாமா? அதை சிறப்பாக செய்வதற்கு தேவ சிற்பி விஸ்வகர்மாவை இங்கு அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் நான் விரும்பிய வண்ணம் அழகான மாளிகையை அமைக்க முடியும். இது என்ன புதிய சங்கடம்? விஸ்வகர்மா இங்கு வர முடியாதே. சூரபத்மனின் சிறையில் அல்லவா அடைபட்டிருக்கிறார். இந்நிலையில் இது எப்படி சாத்தியமாகும்? அன்னையின் அழைப்பை ஏற்று அவரால் வர முடியவில்லை என்றால் அன்னையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அவரின் சாபத்திற்கு ஆட்பட வேண்டிய ஆபத்து ஏற்படுமே. நந்தி, என் மைந்தன் இங்கு வரும்போது மாட மாளிகையும் கூட கோபுரமும் அமைக்கப்பட்டு இந்த இடம் அழகுமிக்க நகரமாக ஜொலிக்க வேண்டும். அதற்கு தேவ சிற்பி விஸ்வகர்மாவை நாம் இப்போதே அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் உடனே செய்ய வேண்டும். ஒரு முறைப்பட்ட அனுபவம் போதாதா? நீ கட்டிய நகர பிரவேசம் உன்னை களபலியாக தந்துதான் நடக்க வேண்டுமா? ஒரு தாரகாசுரா, ஒரு என்ன இருந்தாலும் இவர் எனது வருங்கால மாமனார் அல்லவா? ஏதோ நிலைமை புரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். என் மகனின் வருகைக்காக நான் உருவாக்க நினைக்கும் மாட மாளிகையை அமைப்பதற்கு நானே தேவ சிற்பியை அழைத்து வருகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நாராயண நாராயண. ஜகத்தை காக்கும் ஜெகன்மாதா, அருளின் வடிவமான அன்னையே போற்றி, அடியார்க்கருளும் அம்பிகையே போற்றி. வா நாரதா, வா. சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். அதை செய்து முடிப்பாயா? என்ன தாயே கேள்வி இது? தாங்கள் சொன்னதை நான் மறுப்பேனா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் தாயே. என் மகன் இங்கு வரப்போகிறான் என்று சுவாமி கூறினார். அதற்குண்டான நேரம் நெருங்கிவிட்டதென்று என் மனமும் கூறுகிறது. அதனால் என் குமரன் இங்கு வரும் நேரத்தில் இந்த கைலாயம் அழகு ரத்தினமாக ஜொலிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் ஒன்றும் தவறில்லையே தாயே. இந்த கைலாயம் அழகுமிக்க நகரமாக வேண்டுமானால் மாட மாளிகையும் கூட கோபுரமும் அமைக்கப்பட வேண்டும் அல்லவா? அதற்காக தேவ சிற்பி விஸ்வகர்மா இங்கு வர வேண்டும். எனக்காக நீ விஸ்வகர்மாவின் இடத்திற்கு சென்று நான் அழைத்தேன் என்று சொல்லி அவரை எங்கு அழைத்து வர வேண்டும். விஸ்வகர்மா சூரபத்மனிடம் அகப்பட்டு சிறையில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர் இங்கு வர முடியாது என்பதை எவ்வாறு அன்னையிடம் கூறுவேன்? அதை கூறினால் தாயுள்ளம் தவித்துப் போகுமே. நாராயண நாராயண. நாரதா, என்ன தயக்கம்? உடனே சென்று நான் அழைத்ததாக சொல்லி விஸ்வகர்மாவை இங்கு அழைத்து வா. தாயே,
அது வந்து ஓஹோ, அதை செய்ய உனக்கு விருப்பமில்லையா? சரி விடு. என் மகனின் வருகைக்காக நான் உருவாக்க நினைக்கும் மாட மாளிகையை அமைப்பதற்கு நானே தேவ சிற்பியை அழைத்து வருகிறேன். சிவபுத்திரனின் வருகைக்காக கைலையில் அழகுமிக்க மாட மாளிகையையும் கூட கோபுரத்தையும் அமைப்பதற்கு உடனே வாருங்கள் என்று நானே அழைக்கிறேன். சூரபத்மா, நீ விரும்பியபடியே உங்கள் மூவருக்கும் 3 நகரங்களை உருவாக்கிவிட்டேன். இதோ இந்த அசுரலோகம் வீர மகேந்திரபுரி என்ற பெயரோடு பொலிவோடு விளங்குகிறது. அதோ சிங்கமுகனுக்காக நான் உருவாக்கிய அசுரபுரி தென் திசையில் உனது நகருக்கு மிக அருகில் சிங்கம் தாங்கிக் கொண்டிருக்கும் தோற்றத்தில் உருவாகி இருக்கிறது. அங்கு பாருங்கள். தாரகாசுரனுக்காக நான் உருவாக்கிய மாயாபுரி வடக்கு திசையில் எவர் உனது நகரத்தை நெருங்க வேண்டுமென்றாலும் மாயாபுரியை கடந்துதான் வந்தாக வேண்டும் என்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. யானையே அதை தாங்கியிருப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை உண்மை. நாங்கள் கேட்டபடி 3 நகரங்களையும் மிகவும் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறீர்கள். நீ கேட்டதை நான் செய்துவிட்டேன். நான் கேட்டதை நீ தந்துவிடு. இதை நான் உருவாக்குவதற்கு பணயமாகத்தானே என் மகளை பிடித்து சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாய். அவளை விடுவித்து விடு. எங்கள் இருப்பிடம் சென்று விடுகிறோம். இவ்வளவு அவசரப்பட்டால் எப்படி? எனக்காக இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் எத்தனை மாளிகைகள் கட்ட வேண்டும்? யாருக்காக கட்ட வேண்டும்? சொல், செய்து விடுகிறேன். இதோடு எங்களை விட்டுவிடு. எந்த மாளிகையையும் கட்ட வேண்டாம். நீங்கள் கட்டிய இந்த வீர மகேந்திரபுரிக்கு மேளதாளங்கள் முழங்க உங்கள் மகளை அனுப்பி வைக்க வேண்டும். பட்டத்து ராணியாக என் பக்கத்திலே அமர வைத்து நீங்கள் அழகு பார்க்க வேண்டாமா மாமனாரே? என்ன என்ன பேசுகிறாய்? தேவசிற்பியின் மகள் அசுரவேந்தனுக்கு மனைவியாவதா? எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடத்தில் நீ இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருப்பாய்? பூஜைக்குரிய மலரை பூமியில் வீசுவதா? சிங்கத்திற்கு இட வேண்டிய உணவை சிறு நரிக்கு தருவதா? இப்படி கேட்ட உன் நாவை துண்டித்து விடுகிறேன். விஸ்வகர்மா, 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 ஒரு முறைப்பட்ட அனுபவம் போதாதா? நீ கட்டிய நகர பிரவேசம் உன்னை களபலியாக தந்துதான் நடக்க வேண்டுமா? ஒரு தாரகாசுரா, ஒரு என்ன இருந்தாலும் இவர் எனது வருங்கால மாமனார் அல்லவா? ஏதோ நிலைமை புரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். உன் மகள் ஒரு இரவு முழுவதும் எனது சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறாள். அவளை நான் தனிமையிலும் சந்தித்திருக்கிறேன். பூமியில் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த தேவாதி தேவர்களும் இதை பார்த்திருப்பார்கள் அல்லவா? அதையும் மீறி உன் மகளை யார் ஏற்றுக்கொள்வார்? இந்த சூரபத்மன் விரும்பிய ஒரு பெண்ணை அவனை எதிர்த்து அடையும் துணிவு இங்கு யாருக்கு இருக்கிறது? தேவசிற்பியே, உங்கள் நிலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் மிகுந்த கருணையோடு இருக்கிறேன்.
என்னை எதிர்த்து பேசிய உங்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேனே எதற்காக? உங்கள் மகள் பறந்து விரிந்த அசுர சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாள். எங்களுக்காக 3 நகரங்களை உருவாக்கிய உங்களுக்கு இதை விட வேறு என்ன அன்பளிப்பு தந்துவிட முடியும்? எனது பேச்சை மீறி விஸ்வகர்மா, என்னை மீறி உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது. உன் மகளை நான் மணக்கப் போவது உறுதி. உனக்கு விருப்பம் இருந்தால் என் கரத்தையும் அவள் கரத்தையும் இணைத்து பாணி கிரகணம் செய்யலாம். இல்லையெனில் உன் கையில் விலங்கிட்டு உன்னை சிறைச்சாலையில் தள்ளப்போவது உறுதி. 2இல் ஒன்றை நீயே தீர்மானித்துக் கொள். சூரபத்மா, நீ அசுரன் மட்டுமல்ல, நீ ஒரு பேய். அந்த பேய் கூட இந்த அசுரனுக்கு கட்டுப்பட்டதுதான் மாமனாரே. என்ன இருந்தாலும் நான் உங்கள் எதிர்கால மாப்பிள்ளை. என்னை இகழ்ந்து பேசி உங்கள் நிலையை நீங்களே தாழ்த்திக் கொள்ளலாமா? உருத்ரா, என் மாமனாரை பாதுகாப்பாக வைத்து என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்கள். எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிவிடுங்கள். உங்கள் கொடுமைகளுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்க சிவபுத்திரன் வரப்போகிறான். பிள்ளைகளே, இந்த வில்லம்பு பயிற்சியை இப்பொழுதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இந்த வில் என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். இதன் முக்கியமான அங்கம் இதோ கட்டப்பட்டிருக்கும் இந்த கயிறுதான். இதை நான் என்று சொல்வார்கள். சிவபெருமான் திருபுறங்களை எரிக்கச் சென்றபோது மேருமலையையே வில்லாக வளைத்து பாம்பை நானாக கட்டினார் என்று சொல்வார்கள். நாம் இந்த நானில் அம்பை எடுத்து தொடுக்க வேண்டும். அம்பை விடுவதற்கு நாம் இலக்கை பார்த்தபடி என்ன செய்ய வேண்டும்? நானை இழுக்க வேண்டும். சரியாக சொன்னாய். ஆகையால் அந்த நானை இழுப்பதற்கு வலிமை வேண்டும். எந்த அளவிற்கு நான் இழுக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அம்பு வேகமாக பாயும். வில்லை பயன்படுத்தும் பொழுது ஏகாகிர சித்தம் வேண்டும். எதை குறிவைக்கின்றோமோ அதை தவிர வேறு எதையும் நம் கண்கள் பார்க்கக்கூடாது. நமது நினைவு நிலையாக ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். வில்லில் அம்பை தொடுத்து நிற்கும் போது உங்கள் உடல் திடமாக இருக்க வேண்டும். ஒரு கால் முன்னும் ஒரு கால் பின்னுமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் உடலிலேயே முழு பலமும் இருந்துவிடக்கூடாது. 2 கால்களிலும் சமமாக இருக்க வேண்டும். இப்போது என் கைவிரல்களை பாருங்கள். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இணைந்து அம்பை பிடித்து தொடுக்க வேண்டும். மற்றுமுள்ள நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஆகியவை அதற்கு துணையாக தாங்கி பிடிக்க வேண்டும். நீங்கள் நானை செவி வரை இழுக்க வேண்டும். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இன்னொரு கண்ணால் பார்க்க வேண்டும். ஒரே நேர்கோட்டில் பார்வையை நிலைப்படுத்த வேண்டும். அம்பை தொடுத்த பிறகும் உங்கள் நிலையிலிருந்து மாறக்கூடாது. உங்கள் அம்பு இலக்கை தாக்கும் வரை அப்படியே இருக்க வேண்டும். தயாராகுங்கள். இலக்கை நோக்கி சரியாக குறிவைக்க பாருங்கள்.
விஸ்வகர்மா அவர்களே, தாங்கள் எங்கிருந்தாலும் இந்த பார்வதியின் அழைப்பை ஏற்று உடனே இங்கு வர வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி நேர்ந்தது? இவர்களுக்கு நான் சரியாக கற்றுத்தரவில்லையோ என்று நினைக்கின்றேன். அம்மா, இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன நீ பேசாமல் இருக்கிறாய்? பிள்ளைகள் கேட்கிறார்களே, விடை சொல். என்ன? வில்லெல்லாம் உடைந்து விட்டதே. பழுது பார்த்து மீண்டும் வானம் தொடுக்கும் அளவிற்கு தயார் செய்து கொண்டு வாருங்கள். பார்த்தீர்களா சுவாமி, கார்த்திகை பெண்கள் பயிற்சி கூடத்தை விட்டே சென்று விட்டார்கள். அவர்கள் மிகுந்த குழப்பத்தோடு காணப்படுகிறார்கள். உண்மைதான். குழந்தைகள் தங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய பயிற்சி தடைப்பட்டுவிடக் கூடாது என்று கவலையாக இருக்கிறது. வில்லொடிந்து நிற்கும் பிள்ளைகள் மனம் முடிந்து நிற்கும் நிலை வந்துவிடக் கூடாதே. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வில்லேந்தி தொடுக்கும் பாணம்தானே பிரம்மாஸ்திரம் என்று புகழ்பெற்று விளங்குகிறது. படைக்கும் கடவுளுக்கு வில்லை புதுப்பித்து தருவதொன்றும் பெரிதல்லவே. ஏதேது வில்லை பழுது பார்க்கும் பணிக்கு சிருஷ்டிகர்த்தாவான என்னையே போய்வா என்று சொல்வாய் போலிருக்கிறதே. பிறகென்ன, சிவகுமாரர்களுக்காக தாங்கள் சிருஷ்டித்த மகாவிஷ்ணுவே சக்கரம் சுழற்ற கத்துக் கொடுத்தார் என்றால் மும்மூர்த்திகளில் ஒருவரான தாங்களும் சென்று வில்லை பழுது பார்ப்பது போல் வில்வித்தையின் நுணுக்கங்களை சொல்லித் தரலாமே. தெய்வ சிற்பி விஸ்வகர்மா அவர்களே, தாங்கள் எங்கிருந்தாலும் இந்த பார்வதியின் அழைப்பை ஏற்று உடனே இங்கு வர வேண்டும்.
விருப்பப்படி நம் திருமணம் நடந்து விட்டதல்லவா? இன்னும் ஏன் என் தந்தையை கைதி போல் நிற்க வைத்திருக்கிறீர்கள்? உடன் அவரை விடுதலை செய்யுங்கள். முடியாது பதுமகோமலை, அவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டுவிட முடியாது. என் அன்பு மனைவியின் தந்தை என்பதால் ஒரே ஒரு விதிவிலக்கை மட்டும் தருகிறேன். அவர் சிறையில் இனி சித்திரவதை செய்யப்பட மாட்டார். மிகுந்த மரியாதையோடு நடத்தப்படுவார். சூரபத்மா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நீங்களா? எங்களை தவிர வேறு யார் உன்னை தேடிக்கொண்டு வருவார்? ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? நான் எங்கேயும் போய்விட மாட்டேன். உங்களை எல்லாம் விட்டு நான் எங்கு சென்று விடுவேன்? ஆனால் நம் பிள்ளைகள் நம்மை விட்டு சென்று விடுவார்களா என்ற பயம் என் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. என்னிலும் தான். நான் அதை மறக்க நினைத்தாலும் திரும்ப திரும்ப அதே நினைவுதான் வருகிறது. 6 குழந்தைகளும் ஒரே சமயத்தில் நம்மை விட்டு மறைந்து போனார்களே. ஏதோ ஒரு பெரிய சங்கடம் நமக்கு ஏற்பட போகிறது என்று தெரிகிறது. அதற்கான அறிகுறிதான் நமக்கு கனவாக வந்திருக்கிறது. குழந்தைகள் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதையே இது காட்டுகிறது. ஏன் இப்படியெல்லாம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள்? அப்படியெல்லாம் நிச்சயம் நடக்காது. நம் பிள்ளைகள்தான் நம்மிடம் நாம் அவர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்போம் என்று சத்தியம் செய்து தந்திருக்கிறார்களே. அப்படியே இருக்கட்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் பயந்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு என்ன சமாதானம் சொல்வேன்? பிள்ளைகள் நம்மை விட்டு விலகிவிட போகிறார்கள் என்று என் மனம் அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறதே. எது எப்படி இருந்தாலும் அவர்களுக்குரிய பயிற்சியை நாம் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஆமாம், நாம் நம் கடமையை செய்தோம் என்ற திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். அவர்களுக்கு இன்னும் சில பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அவர்களிடம் வேகம் இருக்கும் அளவிற்கு விவேகம் இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டும். வீர புதல்வர்களை பெற்று அசுரகுலத்தின் புகழை ஓங்கச் செய்யுங்கள். உங்கள் விருப்பப்படி நம் திருமணம் நடந்து விட்டதல்லவா? இன்னும் ஏன் என் தந்தையை கைதி போல் நிற்க வைத்திருக்கிறீர்கள்? உடன் அவரை விடுதலை செய்யுங்கள். முடியாது பதுமகோமலை, அவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டுவிட முடியாது. என் அன்பு மனைவியின் தந்தை என்பதால் ஒரே ஒரு விதிவிலக்கை மட்டும் தருகிறேன். அவர் சிறையில் இனி சித்திரவதை செய்யப்பட மாட்டார். மிகுந்த மரியாதையோடு நடத்தப்படுவார். சரிதானே? சூரபத்மா, நீ தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய். அன்பான முறையில் மாப்பிள்ளை என்று அழையுங்கள் மாமனாரே. வீரர்களே, நன்றாக இருந்த வில் இப்படி உடைந்து விட்டதே. இந்த வில்லை பழுது பார்ப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
எப்படி பழுது பார்ப்பது என்று புரியவில்லை. அதோ அங்கே பாருங்கள், ஒருவர் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் மரவேலை செய்பவராய் இருக்க வேண்டும். அவரிடம் நாம் நம் நிலையை கூறினால் நிச்சயமாக நமக்கு உதவுவார். அவரிடம் சென்று நம் நிலையை கூறினால் நிச்சயம் வில்லை பழுது பார்த்து தருவார். வாருங்கள் செல்லலாம். பெரியவரே, நான் நினைத்தது சரிதான். வாழ்வீச்சில் இவ்வளவு வல்லமை கொண்ட இந்த சிறுவர்கள் தான் அந்த விஸ்வகர்மாவை விடுவித்திருக்க வேண்டும். இவர்கள்தான் அந்த சிவபுத்திரர்களாக இருக்க வேண்டும். அன்னையார் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. அவர் தாய்மை உணர்வில் மூழ்கி இருக்கிறார். அவரது பாசம் பொங்கி பெருகிக் கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பவள் அன்னை என்றால், அப்பிள்ளைகளை பெறாமலேயே அன்பு காட்டி வளர்ப்பவள் தெய்வமாவாள்.